ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மொபைல் ஆப் பில்ட் பண்ண போகிறோம். இதை வச்சுருந்தா ஃப்ளட்டர் ஃப்ரேம்வொர்க் வச்சு அண்ட் ஆன்டி கிராவிட்டி ஸ்டெச் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஒன்லி உள்ள ஒரு மொபைல் ஆப் பில்ட் பண்ண போகிறோம். இதில் நம்ம டிசைன், அதாவது ஃபிக்மா டிசைன்ஸ் பண்ண போகிறோம் அண்ட் ஃப்ளட்டரை வச்சு கோடும் ரைட் பண்ண போகிறோம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ வச்சு தான் செய்ய போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி கைட்லைன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் என்னென்ன ப்ராம்ப்ட் கொடுக்கணும், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கான்ஃபிகரேஷன் பண்ணணும், என்னென்ன பண்ணணும்ட்டு நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஸ்டார்ட்டில் சொல்லிவிட்டு தென் வி வில் பில்ட் அ மொபைல் ஆப். நம்ம இப்போ அதாவது பில்ட் எ ஃப்ளட்டர் ஆப், அதாவது நம்ம ஒரு மொபைல் ஆப் பில்ட் பண்ண போகிறோம். ஏன் ஃப்ளட்டர் இருந்தால் இது ஒரு க்ராஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி, அதாவது நீங்கள் ஆண்ட்ராய்ட்லேயும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம் அண்ட் iOS-லையும் யூஸ் பண்ணலாம். அதாவது இது ஒரு நேட்டிவ் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் ஒருக்கா ஆப் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டையும் லான்ச் பண்ணலாம், ப்ளே ஸ்டோர்டையும் லான்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஆல்சோ iOS-லையும் ஆப்பிள்லையும் லான்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ தட்ஸ் வை ஐ டேக் திஸ் டாபிக். ஸோ ஃப்ளட்டர் வந்து ஒரு டார்க் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஒரு ஃப்ரேம்வொர்க். அது கம்ப்ளீட்டாக டார்க் தெரிஞ்சால் தான் இது பில்ட் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை, நம்ம கம்ப்ளீட்டாக ஏஐ வச்சு தான் பில்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் இருந்தாலும் யூ வில் ட்ரை திஸ். சரியா? உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் இதை இப்போ பில்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யாருக்கு மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒரு ஆப் ஒன்று பில்ட் பண்ணணும் ஸ்க்ராட்சில் இருந்து. ஒரு ஆப் ஒன்றுனா எனக்கு ஓனாக தேவை, இந்த ஓன் பேப்பர்ஸ்க்கு தேவையான அப்படின்னு நினைக்கிறார்கள். நீங்கள் இந்த ஆப்பை பில்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் எடுத்துக்கிறோம்னா, ஒரு ஃப்ளட்டர் ஆப் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ மினிமம் ஸ்க்ரீன் வந்து வெல்கம் பேஜ், லோடிங், ஹோம், ப்ராடக்ட் லிஸ்ட், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், கார்ட், செக் அவுட், ப்ரொஃபைல். அதாவது இது ஒரு இகாமர்ஸ் வெப்சைட், அதாவது இகாமர்ஸ் மொபைல் ஆப் தான் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் இந்தந்த பேஜ்லாம் ரிக்குவயர்மெண்ட், இந்தந்த ஸ்க்ரீன்ஸ் ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்கணும். அண்ட் ஃப்ளட்டர் ரெக்குவயர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் ஓவர் ஸ்க்ரீன் நேவிகேஷன், ரெஸ்பான்சிவ் லேஅவுட், க்ளீன் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர், நோ 5 பேஸ் இன்டெகிரேஷன். அதாவது நம்ம ஃபியூச்சரில் 5 பேஸ் இன்டெகிரேஷன் பார்ப்போம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் 5 பேஸ் இன்டெகிரேஷன் நமக்கு தேவை. ஸோ கம்ப்ளீட் ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் தான் செய்ய போகிறோம். தென் அதோட சேர்த்து ஃபிக்மா டிசைனும் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு உங்களோட பிசியில் ஃப்ளட்டர் இன்ஸ்டால் ஆகியிருக்கணும். அதாவது ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணி, ஃப்ளட்டர் எஸ்டிகே இன்ஸ்டால் பண்ணி, செட்டப் பண்ணி, கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அதை எங்கே செய்யலாம்னா flutter.dev உண்டு, அதாவது ஃப்ளட்டரோட ஒஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் அதோட டாக்குமெண்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுதான் ஒஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் இதில் போய் கெட் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ இன்ஸ்டாலேஷன் கைட்லைன்ஸ் அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்திருக்கிறோம். ஸோ உங்களுக்கு என்ன OSO, அதாவது விண்டோஸ், மேக், லினக்ஸ் எல்லா OSக்காகவும் அவங்களோட செட்டப் கொடுத்துக்கிறாங்க. ஸோ நான் லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன், நான் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு எப்படி செட்டப் பண்ணுன்னு ஒரு கைட் பண்ணுறேன். ஸோ உங்களோட விண்டோஸ் எஸ்டிகே அண்ட் மேக்குக்கு அண்ட் க்ரோம் OS அண்ட் லினக்ஸ் எல்லா OSக்காகவும் அவங்களோட எஸ்டிகே ஃபைல் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களோட OSக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ தென் இதை இன்ஸ்டால் பண்ணினதுக்கு அப்புறம் ஆன்டி கிராவிட்டி, அதாவது ஆன்டி கிராவிட்டியில் தான் நம்ம கோட் ரைட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு கோட் எடிட்டர் லைக் VS கோட் மாதிரி தான் இருக்கும். இதில் ஒஃபிஷியல் வெப்சைட், அதாவது கூகுளோட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஆன்டி கிராவிட்டி. ஸோ இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொடுங்க. இது ஒரு AI பேஸ்ட் கோட் எடிட்டர். ஸோ இதில் தான் நம்ம கம்ப்ளீட்டாக கோட் ரைட் பண்ண போகிறோம். இதில் எனக்கு லினக்ஸ் காட்டுது, உங்களோட OSக்கு ஏற்ற மாதிரி அது இதில் மெக்கா, விண்டோஸா, லினக்ஸானு காட்டும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்டி கிராவிட்டி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இல்லாட்டி எல்லா ஸ்டெப்பாக சொல்லுண்டா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ தட்ஸ் வை ஐ ஆம் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஸ் ஆல் த திங்ஸ். தென் நம்ம ஸ்ட்ரெச் ஏஐ யூஸ் பண்ண போகிறோம், அதாவது நம்மளோட கம்ப்ளீட் ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ
இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறேன்னு நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ரெச்சை தான் நம்ம ஃப்ரண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆன்டி-கிராவிட்டி நம்ம கோட் ரைட் பண்ண யூஸ் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன், அதாவது என்னோட ப்ரொஜெக்டை போட்டு வைக்கிறதுக்கு. ஸோ நான் அதை என் ஆன்டி-கிராவிட்டிலையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என் ஆன்டி-கிராவிட்டி. இதில் ரைட் சைடில் ஏஜென்ட் இருக்கும், லெஃப்ட் சைடில் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். லைக் விஎஸ் கோட் மாதிரியே தான், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் எக்ஸ்டென்ஷனில் வந்து நீங்கள் ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது ஃப்ளட்டரோட எக்ஸ்டென்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணினா தான் ஃப்ளட்டர் நம்ம இதில் ரன் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் ஃப்ளட்டர் இதில் ஒர்க் ஆகலாட்டி என்வாயர்மெண்ட் வேரியபிள் செட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ விண்டோஸில் மோஸ்ட்லி இது ஒரு காமனான ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் அதை எப்படி செட் பண்ணணும்ட்டு அது யூடியூப் வீடியோஸோ இல்லாட்டி ஏஐடியோ கேட்டு நீங்கள் அதை செட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிடுங்க. ஸோ கான்ஃபிகர் பண்ணின அப்புறம் நீங்கள் ஆன்டி-கிராவிட்டி வந்து இந்த ஃப்ளட்டரையும் அண்ட் டாட் எக்ஸ்டென்ஷனையும் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எம்டி ஃப்ளட்டர் ஆப் எப்படி பில்ட் பண்ணுறேன்டா, இங்கே மேலே உங்களுக்கு வியூண்டு ஒரு மெனு பாரில் வியூண்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் கமாண்ட் பேலட்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா ஃப்ளட்டர் நியூ ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு இதில் காட்டும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி ப்ராஜெக்ட் வேணுமா இல்லாட்டி ஒரு அப்ளிகேஷன் வேணுமா. ஸோ நீங்கள் இதில் எதுவே நான் கொடுக்குறோம், நான் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஸோ எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு கேட்குது. நான் இந்த டெஸ்க்டாப்பில் ஃபேஷன் மொபைல் அப்படின்னு ஃபோல்டர் இருக்கு, நான் அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இது உங்களோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். நான் ஜஸ்ட் என்டர் பண்ணுறேன். அது டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஒரு ஃப்ளட்டர் ஆப்ட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், கம்ப்ளீட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தரும். ஸோ லெட்ஸ் வெயிட், டைம் ஆகும். ஓகே கைஸ், இந்த லிப்ன்ற ஃபைலுக்குள்ளே main.dart ஒரு ஃபைல் இருக்கு. இதுக்குள்ளே டிஃபால்ட்டாக கோட் வந்துருக்கு. ஸோ நான் இதை எப்படி ரன் பண்ணுறது என்ன மாதிரி நான் இதை இப்போதைக்கு ஏஜென்ட் க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதை எப்படி ரன் பண்ணுறேன்டா, இதில் உங்களுக்கு டெர்மினல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெர்மினல் கிளிக் பண்ணி நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதுதான் என்னோட நியூ டெர்மினல். டெர்மினலில் நீங்கள் ஃப்ளட்டர் ரன்னுன்ற ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃப்ளட்டர் ஆப் ரன் ஆகும். ஸோ இதில் கனெக்ஷன் டிவைஸ்னு சொல்லி 2 டிவைஸ் எனக்கு காட்டுது, லினக்ஸும் அண்ட் க்ரோமும். அதாவது க்ரோமில் ரன் பண்ணணுமா இல்லாட்டி லினக்ஸில் ரன் பண்ணியாங்க. ஸோ நான் இதில் க்ரோம் கொடுக்குறேன். உங்களோட எமுலேட்டர் இருந்தால் நீங்கள் எமுலேட்டர் கொடுக்கலாம். நான் எமுலேட்டர் யூஸ் பண்ணலை, ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், ஆன்டி-கிராவிட்டி யூஸ் பண்ணுறேன், க்ரோம் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் லெக் ஆகும். ஸோ தட்ஸ் வை ஐ எம் யூஸிங் க்ரோம் யூஸ் பண்ணுறேன்டா. இது எப்படி க்ரோமில் ஒர்க் ஆகுதுண்டா, நீங்கள் மொபைல் ஆப் தானே சொன்னால் ஏன் க்ரோமில் நீங்கள் ஓப்பன் பண்ணுற, ஏன் இப்படி க்ரோமில் இது ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளட்டர் டாட் ஆப்பை அது ஜாவா ஸ்கிரிப்டை கன்வெர்ட் பண்ணும். அந்த ஜாவா ஸ்கிரிப்டை நம்மளுக்கு க்ரோமில் அது ரன் பண்ணி அவுட்புட் ஷோ பண்ணும். ஸோ ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் டைம் எடுக்கும், எல்லா கான்ஃபிகரேஷனும் செட்டப் பண்ணி எல்லா ஃபைலையும் கன்வெர்ட் பண்ணி நம்மளோட க்ரோமில் ஷோ பண்ணுறதுக்கு. ஸோ ஜஸ்ட் வெயிட் கைஸ். ஸோ நம்மளோட டாட்டா ரன் ஆகிட்டு டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும் அப்ளிகேஷன். நீங்கள் எம்டி அப்ளிகேஷன் கொடுத்தா இப்படி எதுவும் வராது. ஸோ நீங்கள் நார்மல் அப்ளிகேஷன் கொடுத்தா, அதாவது ரியாக்ட் மாதிரி தான் இதுவும். ஃப்ளட்டர் டெமோ ஹோம் பேஜ் இந்த ப்ளஸ் பைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் டிஃபால்ட் ஆப் கைஸ். ஸோ நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு ஃபர்ஸ்ட் அப்புக்கான ஒரு செட்டப் செஞ்சிட்டோம். தென் அதை க்ரோமில் எப்படி ரன்னும் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் நம்ம ஃப்ரண்ட் ஹண்டை டிசைன் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட் ஹண்டை நம்மளோட ஆன்டி-கிராவிட்டி ஏஜென்ட்டை கொடுத்துட்டு அதை பில்ட் பண்ணினா ஓகே. ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நம்மளுக்கு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ஆன்டி-கிராவிட்டியை மினிமைஸ் பண்ணிவிட்டு தென் எகெயின் ஓப்பன் க்ரோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்டெச் ஏஐட்ட போவோம். ஸ்டெச் ஏஐட்ட நம்ம ஸ்டெச் ஏஐட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இல்லாட்டி நீங்கள் க்ரோமில் ஸ்டெச் வித் கூகுள் அடித்தாலும் வெப்சைட் உங்களுக்கு ஷோ ஆகும். இல்லை நான் ப்ரீவியஸாக பண்ணின ப்ராஜெக்ட்லாம் எனக்கு ஷோ ஆகுது. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு யூஐ டிசைனுக்கு பில்ட் பண்ண ஒரு கம்ப்ளீட்டாக மொபைல் ஆப் அண்ட் வெப் ஆப் நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் இல்லை டிசைன் பண்ணிக்கொள்ளலாம். அது வைப் கோடிங் மாதிரி, இது ஒரு வைப் டிசைனிங் டூல்.
இப்போ நம்ம இதில் நம்மளுக்கு என்ன ப்ராம்ப்ட் வேணுமோ நீங்கள் இதில் ப்ராம்ப்ட் கொடுத்து ஏஐ செலக்ட் பண்ண சொல்லலாம், ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம டிசைன் எடுத்து கொள்ளலாம். ஸோ இல்லை என்ன டைப்பான டிசைன் வேணும், அதாவது இந்த நிறைய டிசைன்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டோ நீங்கள் அந்த கலர் கொடுத்து கொள்ளலாம். அண்ட் அகெயின் இல்லை வெப்பா மொபைல் அப்பா என்ன அட்டாச், அதாவது அப்லோட் ஃபைல், அதாவது உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு ஏதாச்சும் ஃபைல் இருந்தால் நீங்கள் அந்த ஃபைலை அப்லோட் பண்ணி கொள்ளலாம். இல்லாட்டி யூஆர்எல் இருந்தாலும் நீங்கள் யூஆர்எல் கொடுத்து கொள்ளலாம். ஸோ இதில் லைவ் டெமோ இருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட டிசைனை லைவ் டெமோ பண்ணிக்கொள்ளலாம். ஸோ தென் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஆல்ரெடி ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன், அதாவது ஸ்டெச் ப்ராம்ப்ட். ஐ வாண்ட் டு பில்ட் அ கம்ப்ளீட் ஃப்ளட்டர் மொபைல் ஆப் ஃபார் எ ஃபேஷன் ஸ்டோர். அதாவது நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஃபேஷன் ஸ்டோருக்கு தான் நான் ஒரு மொபைல் ஆப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான ஒரு ப்ராம்ப்ட் தான் நான் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட் தான். உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் டீப்பாக வேணும்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் மோர் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் உங்களோட டிசைன் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நான் இந்த பிடிஎஃபை நான் அட்டாச் ட்ரைவில் போட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதில் லிங்க் கொடுக்குறேன். இந்த பிடிஎஃப் என்னோட ஆக்கள் எடுத்துக்கொள்ளும். ஸோ நான் இந்த ப்ராம்ப்டை இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இனிமேல் நம்ம கனெக்ட் கொடுத்தா நம்மளோட யூஐ டிசைனாக கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் கைஸ் இருக்கணும். ஸோ நம்மளோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசைனுக்கான ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது கம்ப்ளீட்லி ஒரு ஃபிக்மா டிசைன் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளலாம், டிசைன் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம், ரீடிசைன் பண்ணிக்கொள்ளலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம். எக்ஸ்போர்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது கைஸ். ஃபிக்மாவில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அண்ட் ஜிப் ஃபைல் ஆக்கலாம். வட்டவர் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி உங்களோட டிசைனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்டார்ட்டுக்கு இது இப்படி தான் ஒரு டெமோ வந்து காட்டும். அதாவது நம்மளோட ஃபோல்டரில் என்னென்ன கலர் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ஃபோன் ஸ்டைல், பட்டன் ஸ்டைல், சர்ச் பார், நேவிகேஷன், இதில் எல்லா டீட்டெயில்ஸும் ஏரியாவே தந்துடும். தென் அகெயின் நம்மளுக்கு கம்ப்ளீட்டான ஒரு யூஐ டிசைன் கிடைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளோட வெல்கம் பேஜ் அண்ட் லொகின் பேஜ், ஹோம் பேஜ், இட்ஸ் லுக்கிங் குட் கைஸ். நியூ பார் டாப் டவுன் இருக்கு. Then product detail, shopping bag and profile. So 6 pages தந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு இது போதும். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதா இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணினா இங்கே செலக்ட் ஆகிடும். ஸோ இதில் ரீடிசைன் திஸ் பேஜ் தான். ஸோ இது ரீடிசைன் பண்ணும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரீடிசைனுக்கான ப்ரோசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு, ஸோ இதில் ரீடிசைனிங்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எப்படி ப்ராம்ப்ட் வேணுமோ, நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன், என்ன கலரிங், என்ன கேட்டகரியில் வேணும்னா உங்களோட டிசைன் வந்து ப்ராப்பராக வரும். நம்ம எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் வரும். ஸோ உங்களோட ப்ராம்ப்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டீப்பாக உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நம்மளுக்கு ரீடிசைன் ஆகின லொகின் பேஜ் வந்துட்டு, ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் டிசைனே நல்லா தான் இருக்கு. ஸோ நான் இந்த டிசைனை நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், எப்படி நம்ம என்டிகிராவிட்டியில் இதை கொடுத்து கோட் பில்ட் பண்ண போகிறோம்னா, ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. ஃபிக்மா அண்ட் ஜிப் ஃபைல், எம்சிபி, கோட் கிளிப், இப்படி எப்படி வேணாலும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நான் ஜிப் ஃபைலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ ஜிப் ஃபைலாண்டா நம்மளோட யூஐ வரும், அதோடு சேர்த்து HTML கோடும் வரும். ஸோ இது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட HTML கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளோட ஏஐ வந்து நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ளட்டரில் கோட் ரைட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு இது ஃபிக்மாவில் வேணும்னா நீங்கள் இதை ஆல் செலக்ட் அண்ட் ஃபிக்மா கொடுத்து கன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா இது ஃபிக்மா டிசைனாக கன்வெர்ட் ஆகிடும். இட்ஸ் டேக் சம் டைம், பட் இது ஃபிக்மா டிசைனாக கன்வெர்ட் ஆகின அப்புறம் நீங்கள் உங்களோட ஃபிக்மா ஓப்பன் பண்ணி நியூ டிசைன் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணினேன் டிசைன்ஸ் நெருக்கி. ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட்டில் அப்படி ஷோ ஆகாது.
இதில் கொப்பி இருக்கு, இதை கொப்பி பண்ணிட்டு கொப்பி ஆகிட்டு தென் அகெயின் ஃபிக்மாக்கு வந்து பேஸ்ட் பண்ணினீங்கன்னா உங்களோட ஃபிக்மா இது லோட் ஆகும். ஸோ பேஸ்டிங், ஸோ உங்களோட ஃபிக்மா டிசைன் வந்து ஃபிக்மாக்கு வந்துட்டு ஸோ ஈஸியாக ஸ்ட்ரெச்சில் இருந்து ஃபிக்மாக்கு டிசைனை கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் இதில் லிங்கை ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணிட்டு இல்லை லிங்க் இருக்கு உங்களோட லிங்கை ஷேர் பண்ணலாம். வட்டவர் உங்களோட கிளைண்ட்டுக்கோ ஸ்டாஃப்ஸுக்கோ உங்களோட பார்ட்னர்ஸ் கொலீக்ஸ் யாருக்கு இருந்தாலும் நீங்கள் உங்களோட லிங்கை ஷேர் பண்ணலாம். ஸோ இப்படி தான் ஸ்ட்ரெச்சில் இருந்து ஃபிக்மாக்கு நம்ம டிசைனை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரேன். ஸோ இதில் நீங்கள் நேம் வைப்போம் செரிஷன் ஸ்டோர் அண்டு. ஸோ திஸ் லுக்கிங் குட் இந்த யூஐ ஓகே. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஒரு யூஐ கிடைச்சிது. ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணின ஸ்ட்ரெச்சோட ஃபைல், அதாவது இது ஒரு ஜிப் ஃபைலில் தான் நம்ம டவுன்லோட் பண்ணினோம். ஸோ அந்த ஃபைலை கொண்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இதான் நம்ம ஸ்ட்ரெச் தந்த ஃபைல். ஸோ நம்ம இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், எக்ஸ்ட்ராக்ட் ஹியர். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதாவது நம்மளோட டிசைனோட எம்பி ஃபைல் என்ன ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்து ஹோம் பேஜ் குட். இதெல்லாம் நம்மளோட ஹோம் பேஜ் இருக்கும். ஸோ இதில் கம்ப்ளீட்டாக கோடும் இதில் தந்துருக்குங்க. ஸோ இதில் கம்ப்ளீட்டாக எல்லாத்துல கோடும் இருக்கி நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டிச் ஃபைலை அப்படியோ காப்பி பண்ணி நம்மளோட இந்த ஃப்ளட்டர் ஆப்புக்குள்ளே வந்து போட போகிறோம். ஸோ இதில் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஆன்டிகிராவிட்டியில் இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் போட்டுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச்சோட அந்த எல்லா ஃபோல்டர்ஸும் இருக்கி. ஸோ இப்போ நம்ம எகெயின் ஏஜென்ட் ஓப்பன் பண்ணி ஸோ நான் இந்த டெர்மினல் இந்த மெயின் டாட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஜென்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏஜென்ட் ஸ்ட்ரெச் ஃபைலில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஏஜென்ட்டில் கொண்டு வந்து போட்டுட்டு இல்லை என்ன மாடல் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஜெமினி 3.1 ப்ரோ அண்ட் ஜெமினி ஃப்ளாஷ் அண்ட் க்ளவுட் சோனட். ஸோ வாட் எவர் மாடல் உங்களுக்கு தேவையோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் பிளானிங் இருக்கு, ஃபாஸ்ட் இருக்கு. ஸோ நீங்கள் பிளானிங் மூவ் கொடுத்துட்டு தென் அகைன் நான் ஒரு ப்ராம்ப்ட் வச்சுக்கிறேன், ஆன்டிகிராவிட்டி டெவலப்மெண்ட் ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணி தென் அகைன் வந்து இந்த டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அகைன் கீழே ஐ ஷேர் மை டிசைன் with my design this ஓகே. நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளோட ஸ்ட்ரெச் யூஐ இதில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அண்ட் ப்ராம்ப்ட்டும் நம்ம இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம சென்ட் பண்ணினோம்னா நம்மளுடைய ஏஜென்ட் கம்ப்ளீட்டாக நம்மளோட யூஐ அனலைஸ் பண்ணி நம்மளோட யூஐயோட கோடை ரீட் பண்ணி நம்மளுடைய ஃப்ளட்டருக்கான அந்த கோடை அது ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ நம்ம ஏஜென்ட்டை கொடுத்துட்டோம். ஸோ அது ரீட் பண்ணி நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது நம்மளோட எரர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளோட கோடை ரைட் பண்ணி தரும். இட்ஸ் ஒயிட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு இம்ப்ளிமெண்ட் பிளான் ஒன்று பில்ட் பண்ணும். ஸோ கோல் டிஸ்கிரிப்ஷன் டெவலப் த மொபைல் ஆப் யூஐ ஃபேஷன் ஸ்டோர் யூசிங் ஃப்ளட்டர். ஸோ நீங்கள் பிளானிங்கில் கொடுத்தா மட்டும்தான் அது இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஸோ நம்ம அது என்னென்ன பண்ண போதும், என்னென்ன கோல் இருக்குது, என்னென்ன அச்சீவ் இருக்குது, என்னென்ன டாஸ்க் அதுக்கு முடிக்க போகுது, ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் உண்டு. ஃபர்ஸ்ட் பிளானிங் ஒன்று போடும், கம்ப்ளீட்டாக பிளானிங் போட்டு இப்போ நம்மளோட டாக்குமெண்ட் அதாவது யூஐ டிசைனை அனலைஸ் பண்ணியான்னு கேட்குது. ஸோ நம்ம ரன் கொடுத்தா நம்மளோட இந்த ஸ்ட்ரெச் யூஐ டிசைனை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணி நம்மளோட யூஐ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு அது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்து அப்புறம் நம்மளோட ஃப்ளட்டரில் இந்த யூஐ அது கோட் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சோட யூஐயை அனலைஸ் பண்ணி ஸோ அது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் உண்டு ஸ்ட்ரக்சர் பண்ணிது. ஸோ அதோட கோல் என்னென்னா டெவலப் ஃபுல் மொபைல் ஆப் யூஐ ஃபார் ஃபேஷன் ஸ்டோர், ப்ரொபோஸ் சேஞ்ச் அண்ட் கஸ்டமர் பட்டன், டெக்ஸ்ட் ஃபீல்ட் அண்ட் ஸ்க்ரீன், லாகின், ரெஜிஸ்டர், மெயின் ஸ்க்ரீன். ஸோ கம்ப்ளீட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று போட்டு வச்சிருக்கீங்க. ஸோ நம்ம இப்போ இதில் ப்ரொசஸ் மட்டும் கொடுத்தோம்னா
இது நம்மளோட கோடை ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இது லெட்ஸ் வெயிட், இது கம்ப்ளீட்டாக கோடை ரைட் பண்ணி முடிக்கிற வரைக்கும். கைஸ், நம்மளோட ஏஜென்ட் நம்மளோட வேர்க்கு முடிச்சுட்டு, ஸோ எனக்கு சில எரர் வந்துச்சு. ஸோ நான் அதை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி கொடுத்தோம். இப்போ நம்மளுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்மளோட டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு வந்து. ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃப்ளட்டர் ரன் டெர்மினல் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் எண்ட் ரன் கொடுத்தா, ஸோ டிவைஸ் கேட்குது. நான் க்ரோம் சூஸ் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் காய்ஸ், நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் ஸ்டார்ட் ஆகும் வரைக்கும். நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் கம்ப்ளீட்டாக லோட் ஆகி வந்துட்டு, ஸோ தென் login page, welcome page and register page. ஓகே, கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுது. நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுப்போம். அதாவது ஏஜென்ட் அந்த டெஸ்ட் example.com அண்ட் பாஸ்வேர்ட் வந்து பாஸ்வேர்ட் 1 2 3. ஸோ லாகின் பண்ணி பார்ப்போம் நம்மளோட யூஐ எப்படி இருக்குது. It's looking good. So categories and card navigation. Okay, card navigate ஆகுது. And profile successful navigate ஆகுது. Settings, it's not web. So my order, wish list, shopping, payment method. ஹோம்ல நம்மளுடைய கார்டுக்காக தான் பார்ப்போம். கார்டு ஓப்பன் ஆகுது, பட் இமேஜ் லோட் ஆகலை. இமேஜ் லோட் ஆகலை. சைஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எட் டு கார்ட். ஸோ கார்டில் எட் ஆகிட்டு, ஸோ அகைன் கார்டு வந்து பார்த்தா ஓகே. ஸோ டிலீட் ஆகுதா இல்லை கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டி இஷ்யூ இருக்காய். ஸோ தென் ப்ராடக்ட் டு செக். ஸோ கைஸ், நம்மளுக்கு ஒரு மினிமலான ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப் வந்துட்டு, இதுக்கு உங்களுக்கு இன்னும் என்னென்ன டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும், இன்னும் மோர் ஸ்க்ரீன் வேணுமா, மோர் டீட்டெயில்ஸ் செட் பண்ணணுமா, வாட் எவர் யூ வாண்ட், நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய ஏஜென்ட் நம்மளுக்காக பில்ட் பண்ணி தரும். ஸோ இப்படி தான் ஒரு ஈஸியான மெத்தடில் வித்தின் ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளே நம்ம ஒரு மொபைல் ஆப் பில்ட் பண்ண முடியும். ஸோ கம்ப்ளீட் ஃப்ரண்ட் அண்ட் ஃபிக்மா டிசைன் ஒரு guys. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இவ்வளவும் போதும்னே நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு உங்களோட ஐடியாக்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், உங்களோட ஐடியாக்களை ஒரு மொபைல் ஆப்பாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு நிறைய ஒரு ப்ராப்ளம் இருக்கும், நிறைய சொல்யூஷன் உங்களோட ஐடியாவுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் அந்த ப்ராப்ளமை ஒரு ஆப்பாக பில்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸி வேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு தான் காசு இந்த வீடியோ. ஸோ இதை நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ பிகினராகவோ பார்த்துருந்தா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.